அன்பான மாணவர்களுக்கு இப்போ நடத்த போகிற பாடம் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன். கரோஷன் சொல்லக்கூடிய அரிப்பை தடுக்கக்கூடிய வகையான பூச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எந்தெந்த உலோகங்களுக்கு அரிப்பை தடுக்கணும்னு சொன்னால் மெயினாக ஃபெரஸ் மெட்டலுக்கு பண்ணணும். அதாவது உலோகத்துக்கு கண்டிப்பாக செய்யணும். நான் ஃபெரஸ் மெட்டலுக்கு தேவையில்லை. ஏன்னா இயற்கையிலே ஒரு மாதிரியான கோட்டிங் மேலே அமைஞ்சு அது செல்ஃபாக செல்ஃப் ப்ரொடக்ஷன் ஏற்பட்டிருக்கும். இப்போ அது மாதிரி நான் ஃபெரஸ் மெட்டலுக்கு பார்க்கும்போது என்ன மாதிரியான தடுப்பான ப்ரிவென்ஷன் எந்த மாதிரியான தடுப்புகளை பயன்படுத்துன்னு கேட்டாக்கா, அது எந்த மாதிரியான உலோகத்தை நம்ம பயன்படுத்தி எந்த சூழ்நிலையில் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்து நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப எளிமையான ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷன் ஒரு எக்ஸாம்பிள் பெயிண்டிங். சாதாரண இரும்பு உலோகங்களுக்கு நம்ம பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா, அந்த துருவை தேய்ச்சி எடுத்துகிட்டு ரெட் ஆக்சைடு ப்ரைமர் அடிச்சுட்டு பெயிண்ட் அடிக்கிறோம். அந்த பெயிண்ட் அடிப்பதன் மூலமாகவும் அது இரும்பு துருவு அதை அரிப்பிலிருந்து பாதுகாக்கலாம். அடுத்து எனாமலிங் இது ஒரு கிளாஸ் பவுடர் இருக்கு இல்லையா, கண்ணாடி தூளை வந்து 80 to 100 டிகிரி செல்சியஸில் அதை ஹீட் பண்ணி அந்த எனாமல் பவுடரோடு அதை மிக்ஸ் பண்ணி கண்ணாடி தூளை ஹீட் பண்ணி அதை ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருவாங்க. அது மாதிரி கொடுத்தா எனாமல் கோட்டிங். அடுத்து பிளாஸ்டிக் கோட்டிங் என்பது உருகிய பிளாஸ்டிக் குழம்பு மாதிரி இருக்கிறத அது எந்த உலோகத்து மேலே நம்ம தடுக்கணும்னு நினைக்கிறோமோ, அரிப்பை தடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது மேலே கோட்டிங் மாதிரி கொடுத்துருவோம். அடுத்ததாக இது எல்லாமே நான் மெட்டாலிக் கோட்டிங் ஆகிடுது. இப்போ மெட்டாலிக் கோட்டிங் ஒன்று இருக்குது. மெட்டாலிக் கோட்டிங் இது என்னென்னு கேட்டாக்கா, இப்போ அந்த பேஜில் கொடுக்குறாங்க பாருங்கள், மோல்டன் மெட்டல் பாத். உலோக குழம்பு இந்த உரிய நிலையில் அந்த உரிய உலோக குழம்புக்குள்ளார உலோகங்களை டிப் பண்ணி எடுக்கிறது. அதுதான் ஜிஐ ஷீட்னு சொல்லக்கூடிய கேல்வனைஸ்டு அயன் ஷீட். சாதாரணமான எஃகு தகடுன்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் ஷீட்டை ஒரு ஜிங்க்கு குழம்பு இருக்குல்லையா, ஜிங்க்கு உருகிய நிலையில் இருக்கக்கூடிய ஜிங்கை அது உள்ளுக்குள்ளார கோட்டிங் பண்ணி எடுத்துறது. அடுத்து கிளாடிங்கிறது ஒரு உலோகத்து மேலே மெல்லிய மிக மிக மெல்லிய மைக்ரான் கணக்கில் மிக மெல்லிய ஒரு பேப்பர் மிக மெல்லிய அளவில் ஒரு உலோகத்தை மேலே அது மேலே அது மேலே பதிய வைக்கிறது. அதுக்கு பேர் கிளாடிங்னு பேர். இந்த கிளாடிங்க்கு உதாரணம் நாணயங்கள், சில விலை உலோகங்கள்லாம் இந்த முறையில் செய்யலாம். மேலே வந்து வேறு ஒரு உலோகம் இருக்கும், உள்ளார வேறு உலோகம் இருக்கும். ஆக வெளியில் உள்ள உலோகம் இருக்கக்கூடிய உலோகமாக இருக்கும். அடுத்து ஸ்ப்ரேயிங். கம்ப்ரஸ்டு ஏர் மூலமாக அழுத்தப்பட்ட காற்று மூலம் உருகிய உலோக குழம்பை எப்படி பெயிண்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி உருகிய உலோக குழம்பு வந்து ஸ்ப்ரே பண்ணி வைப்பாங்க. மோல்டன் மெட்டல் ஸ்ப்ரே பண்ணுறது. அது உதாரணமாக எங்கே ரொம்ப முக்கியமாக தேய்மானங்கள் குறைக்கணுமோ அந்த இடத்துல அது செய்வாங்க. ஆக இதுதான். இன்னும் சில மெத்தட்ஸ் இருக்குது, அதை அடுத்த பாடத்தில் தரேன் நான். ஓகே, தேங்க்யூ.